பாட்டி சில்லுமுள்ளு பேட்டி. போனை திறந்தாலே ஒரே மெசேஜ், கால், வாய்ஸ் நோட்டு. எத்தனை பேருக்கு பதில் சொல்றது, எத்தனை பேருக்கு ரிப்ளை பண்றது? என்ன பாட்டி இப்படி சலிச்சுக்கிற? அப்படி என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்லடி, இன்னைக்கு உமன்ஸ் டேல, அதனால சிங்கப்பெண்ணேன்னு எனக்கு விருது கொடுக்குறாங்களா, அப்புறம் சிறந்த பெண்மணின்னு அவார்டு கொடுக்குறாங்களா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்ல, அதனால வாழ்த்து மழையா புரியுது. ஓ, உனக்கு பர்த்டேனா எனக்கு தான் பர்த்டே. சரி, முதல்ல உமன்ஸ் டே விஷ் பண்ணிடலாம். ஹாய், வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி உமன்ஸ் டே. அப்புறம் எனக்கு பர்த்டேல விஷ் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ. சரி, நம்ம வந்த வேலையை முடிச்சிடலாம். ரோஜா 2ல யூடியூப்ல எபிசோட் 45 வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம இப்போ 30 வரைக்கும் தான் சொல்லியிருக்கோம். இன்னும் கடகடன்னு எல்லாத்தையும் முடிக்கணும்ல, வா. ஆமா பாட்டி, நானும் கொஞ்சம் மூவி ஷூட்ல பிஸி ஆயிட்டேன். சரி, இன்னைக்கு எந்த எபிசோட் படி சொல்ல போறேன்? அதுதாண்டி, உன் மாமன் மலரை பார்க்க ரோஜாவனத்துக்கு போய் ரோஜா கிட்ட பேசி மலர் கல்யாணம் நின்னது, செல்வா பைய ஏமாத்தினது, அதெல்லாம் உன் மாமா தெரிஞ்சுக்கிட்டான். அந்த வரைக்கும் தான் நம்ம எபிசோட் பார்த்தோம். ஆமா பாட்டி, மலரத்தை ரொம்ப பாவம், இவ்வளோலாம் ஏமாற்றி இருக்காங்க. இருந்தாலும் அந்த செல்வா மலர்த்த மேல இன்னும் கோவமா தான் இருக்காங்க. இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்களோ தெரியல. சரி, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் மாமா உறைஞ்சு போன மலர் மனச மாத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்றான்னு பாப்போம். அதுக்கு தானே எங்க அப்பா இருக்காரு. உங்க அப்பா ஆதார் கார்டுல இருந்து ரேஷன் கார்டு அடிச்சிங்களா, கேபிள் டிவில அடிச்சிங்களா, பால் கார்டுல அடிச்சிங்களா மேடம்னு கேட்டுட்டு இருப்பான். இல்ல பாட்டி, அது வந்து அது 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 உனக்கே சிரிப்பு வருதா? சொல்லு சொல்லு, பெருசும் அப்பனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வருவியே. இப்பவும் கூட எங்க அப்பாக்கு தான் சப்போர்ட். எங்க மாமாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் எங்க அப்பா இதெல்லாம் செஞ்சாரு. நல்லா சப்போர்ட் பண்ணா, உதவி பண்ணாட்டியும் ஓட்ரோக பண்ணக்கூடாது. இனிக்கிறான் ஆதார் கார்டுன்னு ரேஷன் கார்டுன்னு, பாகிஸ்தானு இந்தியான்னு. ஹலோ, காலிங் ஃப்ரம் ஓசிஓசி பேங்க். சொல்லுங்க மேடம், உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டோட லிங்க் ஆகாம இருக்கு. சோ அதனால உங்க ஆதார் கார்டு டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க எங்க சிஸ்டத்துல அப்டேட் பண்ணிடுவோம். அதெல்லாம் நான் எப்பவோ பண்ணியாச்சு. அப்படியா? இல்லையே, எங்க சிஸ்டத்துல அப்டேட் ஆகலையே. அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்படியே இருக்கான். ஐயோ, வேற என்ன பண்ற? ரேஷன் கார்டு. ஓகே மேடம், உங்க ரேஷன் கார்டு இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கு. சோ லிங்க் பண்ணிடலாமா? அதெல்லாம் இனச்சாச்சு. அதையும் லிங்க் பண்ணலாம். வேற ஈபி ரைட் ஈபி. மேடம், சாரி, உங்க டெபிட் கார்டு ஆக்சுவலா ஒன்றும் லிங்க் ஆகல, அதனால தான் ஒன்றும் ரிஃப்ளெக்ட் ஆகல. ஸோ உங்க ஆதார் கார்டு டீடைல் கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னச்சாச்சு? நினைச்சிட்டீங்களா? நினைச்சிட்டாலாமே. கிரெடிட் கார்டு. உங்க கிரெடிட் கார்டு. என்னச்சாச்சு? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? டிரைவிங் லைசென்ஸ். சூப்பர். மேடம், உங்க டிரைவிங் லைசென்ஸ் இன்னும் கனெக்ட் ஆகாம இருக்கு. ஸோ அதை லிங்க் பண்ணிடலாமா? எல்லாம் கொடுத்தாச்சு. ஏதோ சொல்றோம். மேடம், உங்க ஆர்சி புக் கொடுத்தாச்சு. ஈபி கேளுங்க. மேடம், உங்க ஈபி கார்டு இன்னும் லிங்க் ஆகாம இருக்கு மேடம். எல்லாம் என்னச்சாச்சுங்க? யாரை இணைக்கிறாங்க? இரு. வேலைக்கல வேற ஏதாவது சொன்னா ஈபி கார்டு இணைக்கலையா? சூப்பர். என்னங்க அமைதியா இருக்கீங்க? ஈபி கார்டு இன்னும் இணைக்கலையா? என்னச்சாச்சு? என்ன என்னச்சிட்டாங்களா? மேடம், உங்க பாக்ஸ்ல செட்டா பாக்ஸ் அது ஒன்றும் இன்னைக்கல மேடம். என்னச்சாச்சு? அப்புறம் சாரி மேடம்,
மேடம் மேடம் பில் இல்லை சாரி மோடம் இன்டர்நெட் மோடம் அதில் இன்னும் லிங்க் பண்ணல மேடம். என்ன சாச்சு? ஆ? என்ன மேடம் எது கேட்டாலும் இணைச்சாச்சு கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க விசிட்டிங்க நினைச்சிட்டீங்களா? சொல்லுங்க மேடம் சொல்லுங்க.